இப்போ ஒரு பவுலில் கொஞ்சம் ப்ரூ இன்ஸ்டன்ட்டு ஒரு ஹாஃப் பேக்கெட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டேபிள் சால்ட்டு அது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் மிக்சிங்க்கு. நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெயுமே யூஸ் பண்ணலாம். இது மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் ஸ்பூன் தான் இருக்கும். இந்த அளவுக்கு மட்டும் கலந்துக்கிட்டால் போதும். இதை எடுத்து நம்ம பாருங்கள், மிக்சிங்க்கு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் எவ்வளோ தேவையோ கலந்துக்கலாம். நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ நல்லா கலந்துக்கலாம். இதை எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம அப்பர் லிப்பில் அப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் லோயர் லிப்பு இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு மித்த இடத்துல அப்ளை பண்ணலாம். இது என்னடா இது எதுக்காக அப்ளை பண்ணுறாங்க, எதுக்காக கலந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நம்ம அப்பர் லிப்பில் தான் போட்டோம். எதுக்காகன்னா அந்த பிக்மெண்டேஷன், வாயை சுற்றி பிக்மெண்டேஷன்ஸ் நிறையா இருக்கும். சில பேருக்கு மூக்கு கிட்டெல்லாம் இருக்கும். மித்த இடத்துலலாம் ஸ்கின் சாஃப்டாக இருக்கும். அந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா பிக்மெண்ட்ஸ் திட்டாக இருக்கும். ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அந்த இடத்துல ஸ்கின்னு போகவே போகாது. ரொம்ப சங்கடமாக இருக்கும் நம்ம பார்க்குறக்கு. ஸோ அவங்களுக்கான டிப்ஸ் தான் இது. ஸோ இதை நம்ம மெதுவாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு அப்வர்ட்ஸில் எல்லாத்தையுமே மசாஜ் பண்ணோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக மசாஜ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு நம்மளோட பாடி ஹீட்டு, நம்ம கையோட பாடி ஹீட்டு, நம்ம உடம்புல இருக்க பாடி ஹீட்டெல்லாம் சேர்த்து அந்த சால்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கிறப்ப நல்ல ஸ்க்ரப்பிங் எஃபெக்ட் கிடைக்கும். நல்ல உங்களுக்கு ஒரு ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டாகவும் இது ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் உங்கள் ஸ்கின்னு ட்ரை ஆகாது அந்த சால்ட் யூஸ் பண்ணுறனால. ஏன் அப்படின்னா, நம்ம நல்லெண்ணெய் பேசிக்காகவே நம்ம எடுத்துருக்கனால ஸ்கின்னை நல்லா ஸ்மூத் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த சால்ட்டு ட்ரை பண்ணாலும் இது மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கனால நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். ஸோ அதனால அதே மாதிரி அந்த ப்ரூவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பிக்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா தேய்ச்சிட்டு தண்ணியில் டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சிருங்க ஸ்கின்னை. ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். மொத்தமே இதுக்கு 5 மினிட்ஸ் தான் ஆகும். அவ்வளோ செஞ்சாவே போதும். இதை நம்ம கை காலுக்கு டேனுக்கும் நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதை தொடச்சதுக்கப்புறம் ஸ்கின் எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஃபீல் ஆகும். இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக, கம்ப்ளெக்ஷன் இம்மீடியட்டாகவே இம்ப்ரூவ் ஆகிருக்கும். இம்மீடியட்டாகவே நீங்கள் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ நீங்கள் மென் அண்ட் உமன் 2 பேருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு